இப்போ சீமான் மாதிரி தலைவர்கள்லாம் வந்து சொந்த தொகுதியில் சொந்த ஊர் தொகுதியில் தான் நிற்கணும்னு கட்டாயம் இல்லை. அவங்களுடைய விருப்பம் மற்ற அரசியல் காரணிகள் சூழ்நிலைகளை பொறுத்து. அப்படி யார் வந்து சொந்த தொகுதியில் நிற்பாங்க, அப்படி சொந்த தொகுதியில் தான் நிற்கணும்னு நினைக்கிறத யார்? மற்ற தொகுதியில் நமக்கு ஓட்டு இருக்குமா இருக்காதான்னு பயம் இருக்கிறவங்க தான் வந்து அந்த தொகுதியில் வந்து கேர்ஃபுல்லாக சொந்த தொகுதி இல்லை ஜாதி ஓட்டு. சீமானுடைய ஒரு ப்ரொஃபைல், அவருடைய அந்த பழக்கம் என்ன சொல்கிறது, அவருடைய இயல்பு என்னன்னு கேட்டால், நம்ம இந்த ஜாதி ஓட்டு வாங்கணும், அந்த ஜாதி ஓட்டு வாங்கணும், இங்கே நின்னாதான் அங்கே நின்னாதான் இப்படின்றது இல்லாத பொதுவான ஒரு அரசியல் செய்பவர். அந்த வகையில் இப்போ சீமான் திடீர்னு நான் குளத்தூரில் நிற்கிறேன்னு முடிவு பண்ணார்னு வைங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் டப்புன்னு வந்து திருவிக்கா நகரில் நிற்கிறேன்னு அப்படியே தான் ஒன்று மாற்றிடுவார். அவர் எங்கே நின்னாலும் கணிசமான ஓட்டுகளை வாங்குவார். இந்த முறை வந்து ஒரு குறைந்தபட்சம் வந்து சில எம்எல்ஏக்களை வந்து சட்டசபைக்கு அனுப்பி அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்திற்கு போக முடியும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம், நம்புகிறோம். சீமான் மாதிரி ஆட்கள் வந்து அந்த சினிமாவை வைத்து அரசியலுக்கு சினிமாவில் இருந்தாருங்கிறது உண்மையை தவிர கருத்தியல் ரீதியான தலைவர் யாரோ அவர்களுக்கு வந்து இங்கே தான் நிற்கணும், இங்கே நின்னாதான் அப்படி, இங்கே நின்னாதான் அப்படின்லாம் இல்லை, எங்கே வேணால் நிற்கலாம். அநேகமாக ஒரு விவிஐபி தலைவர் நிற்கிற இடத்துல எதிர்த்து அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று மோதி சிறப்பு இருந்தால் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி ஆராம். வணக்கம். வணக்கம் சரண், சொல்லுங்கள் சார். சீமான் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் நிற்பார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்துகிட்டே வந்து சமீபத்தில் கூட வந்து சொந்த மண்ணில் தான் போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. சிவகங்கை அந்த மாதிரி பகுதிகளில் வந்து நிற்பார் அப்படின்ற எதிர்பார்த்திருந்த சூழலில் தற்போது வரக்கூடிய செய்திகள் வந்து மீண்டும் ஒரு சென்னை சுற்றுவட்டார பகுதியில் தான் வந்து களமிறங்க வாய்ப்பு இருக்குது, சர்வேக்களும் அவருக்கு வந்து சாதகமாக சென்னையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வருது. ஒருவேளை சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து களமிறங்கினா அவருக்கு எந்த அளவுக்கு 2026 தேர்தல் வந்து சாதகமாக வாய்ப்பு இருக்குது சார்? இல்லை, அதாவது பொதுவாக வந்து இப்போ அவர் வந்து ஒரு நாம் தமிழர்ன்ற ஒரு கட்சியுடைய தலைவர், ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கி வச்சுருக்காரு. 8% சொல்லலாம், இந்த தடவை 20% கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி சில கருத்து கணிப்புகள் 17ங்கிறாங்க, 20ன்னு சொல்கிறாங்க, தெரியாது, வரலாம். ஆனால் டபுள் டிஜிட்டில் வருங்கிற ஒரு 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 நம்பிக்கை இருக்குது. இப்போ சீமான் மாதிரி தலைவர்கள்லாம் வந்து சொந்த தொகுதியில் சொந்த ஊர் தொகுதியில் தான் நிற்கணும்னு கட்டாயம் இல்லை. அவங்களுடைய விருப்பம் மற்ற அரசியல் காரணிகள் சூழ்நிலைகளை பொறுத்து இருக்குது. அப்படி யார் வந்து சொந்த தொகுதியில் நிற்பாங்க, அப்படி சொந்த தொகுதியில் தான் நிற்கணும்னு நினைக்கிறத யார்? மற்ற தொகுதியில் நமக்கு ஓட்டு இருக்குமா இருக்காதான்னு பயம் இருக்கிறவங்க தான் வந்து அந்த தொகுதியில் வந்து கேர்ஃபுல்லாக சொந்த தொகுதி இல்லை ஜாதி ஓட்டு, ஜாதிகாரங்க அதிகமாக இருக்கிற தொகுதியாக தேர்ந்தது ஒரு அரசியல் கட்சி. இப்போ உங்களுக்கு எடுத்துக்கிட்டால் தெரியும், தமிழ்நாட்டில் முக்கால்வாசி இது வந்து ஜாதி அரசியல் தொகுதி. திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், ஒரு தொகுதி அப்படின்னா இந்த தொகுதியா, அந்த தொகுதியில் யார்? நாயுடுவா, கவுண்டரா, மொழியாரா, யார் இருக்காங்க, எஸ்சியா, அதுக்கேற்ற மாதிரி தான் கேண்டிடேட் ஃபிட் பண்ணுறாங்க. அங்கே கவுண்டர் அதிகமாக இருக்காங்க, அப்போ அந்த கட்சியில் கவுண்டர் வச்சுட்டாங்களா, அப்போது நம்பர் 2 என்ன ஜாதி இருக்குது, நாயுடு இருக்கா? ஒரு உதாரணமாக சொல்கிறேன், நாயுடு வச்சு அப்போ நாயுடு ஓட்டெல்லாம் கன்சாலிடேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த கவுண்டர் ஓட்டு அந்த பக்கம் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு சின்ன கட்சியிலேருந்தோ இல்லை ஒரு சுயேட்சையாகவே ஒரு 4 கவுண்டர் நிற்க வைப்பாங்க. அப்போ அந்த ஓட்டு உடையும்ல. இது தமிழ்நாட்டில் உள்ள வழக்கமான அரசியல். நம்ம என்ன சொல்ல வரோம்னா, சீமான் போன்ற ஒரு தலைவர் வந்து தன்னுடைய சொந்த தொகுதியில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் அது கட்டாயம் இல்லை. ஏன்னு கேட்டால், அவர் வந்து சீமான் வந்து ஒரு சாதி ஓட்டை வைத்துக்கொண்டு, இப்போ பாமகன்னு எடுத்திங்கன்னா அவங்க வன்னியர் ஓட்டை வச்சு தான் அவங்க கணக்கு போட்டு தான் நிற்பாங்க. இப்போ பாமக நீங்கள் அன்புமணியோ வந்து ராமதாஸ் இந்த வயசுக்கு மேலே நிற்பாரான்னு தெரியாது, பொதுவாக ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ அன்புமணி, ராமதாஸ் இல்லை இவங்கெல்லாம் வந்து
அவங்கள போய் நீங்கள் வந்து கொங்கு மண்டலத்தில் நிற்க சொல்லுவீங்களா? நீங்கள் சொன்னால் கூட அவங்க நிற்பாங்களா? மாட்டாங்க. அவங்க திருப்பி வட மாவட்டத்தில் தான் நிற்பாங்க. ஏங்க அவர் பெரம்பலூர் வந்து தனி தொகுதியாக இருந்த வரைக்கும் ஐயா ஆராசா அவர்கள் வந்து அங்கே நிற்பார். அதை பொது தொகுதி ஆயிட்டாங்க. பாருங்கள், திமுகவுடைய எவ்வளவு அந்த சமூக நீதி கொள்கை பாருங்கள். ஏன் ஒரு தலித்தாக இருப்பவரை ஆராசா அப்படி ஒன்றும் பிரபலமாக இல்லாத ஆள் இல்லை, ஓரளவுக்கு பிரபலமானவர் தான் அவர், ஒரு படித்தவர், வழக்கறிஞர். அவரை வந்து பொது தொகுதியில் நிற்க வச்சான்னா நம்ம தான் வந்து சொல்லியிருக்கோம்ல, தலித் ஏழுமலையை வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து பொது தொகுதியில் நிற்க வச்சாங்க, தனபால் அவர்களை வந்து சபாநாயகர் ஆக்குனாங்க. இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஏன் வந்து எம்ஜிஆர் கூட அந்த மாதிரி ஒருத்தரை நிற்க வச்சுருக்காரு, பெருமானத்திட்ட போன தடவை என்னமோ சொன்னேன், எம்ஜிஆர் கூட அது மாதிரி நிற்க வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஏன் வந்து நிற்கக்கூடாது? எதுக்காக வந்து நீலகிரிக்கும் ஆராசாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? தனி தொகுதின்ற ஒரே சம்மந்தம். தனி தொகுதின்ற தவிர வேறு என்ன சம்மந்தம் இருக்குது? இப்போ நீலகிரியில் நீங்கள் யாரை உண்மையிலே நிற்க வைக்கணும்? நீலகிரியில் யார் ஃபேஸ் வேல்யூ இருக்கோ அது வந்து பழங்குடிகள் அதிகமாக வாழும் இடம் நீலகிரி, அந்த மலைப்பகுதி. அங்கே படுகர்கள், அதாவது அவங்க வந்து அந்த பழங்குடி மலைவாழ் ஜாதியினர். அதில் உங்கள் ஆள் திமுக யாராவது ஒரு நிர்வாகி இருப்பாங்களே, யாரோ ஒருத்தர் அந்த நீலகிரியில் மாவட்டத்தில் ஒரு செயலாளர் இருப்பான், அவங்க அந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருப்பான், அந்த பழங்குடியேற்றர். அவன் நிற்க வச்சால அது மரியாதை. அங்கே போயிடுது. பெரம்பலூர் தனியாக பொது தொகுதி ஆயிடுச்சு. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த மாதிரி வந்து சீமான் ஒன்று பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி ஓட்டை கணக்கு பண்ணி அரசியல் நடத்தவில்லை. அதனால் அவர் எங்கே வேணாலும் நிற்கலாம். சீமானுடைய ஒரு ப்ரொஃபைல், அவருடைய அந்த பழக்கம் என்ன சொல்கிறது, அவருடைய இயல்பு என்னன்னு கேட்டால், நம்ம இந்த ஜாதி ஓட்டு வாங்கணும், அந்த ஜாதி ஓட்டு வாங்கணும், இங்கே நின்னாதான் அங்கே நின்னாதான் இப்படின்றது இல்லாத பொதுவான ஒரு அரசியல் செய்பவர். அந்த வகையில் எங்கே வேணால் நிற்கலாம். சென்னையில் நிற்பார், சிவகங்கையில் நிற்கலாம், இல்லை சென்னையில் நின்னால் பரவாயில்லன்னு போன தடவை 2021 திருவொற்றியூரில் தான் நின்னார். 48,000 சொச்சம் ஓட்டு வாங்கினார். நாம் தமிழர் கட்சியில் அதிகமான ஓட்டு வாங்கினவர் அந்த வகையில் வராரு. அதாவது வெற்றி பெற முடியவில்லையே தவிர 48,000 ஓட்டுங்கிறது கணிசமான ஓட்டுகள். கிட்டத்தட்ட 25% கிட்ட. ஆமாம், 24-25% வாங்கினார். அது வந்து பார்த்திங்கன்னா அப்படி சென்னையில் நிற்கலாம். இப்போ கூட யாரோ நடுவில் வந்து எதுலேயோ போட்டிருந்தாங்க, முதல்வர் எதிர்த்து கொளத்தூரில். இல்லை, வழக்கமாக அந்த மாதிரி தலைவர்கள் யாரும் வந்து அப்படி நேருக்கு நேர் வந்து மோத மாட்டாங்க. இது வந்து ஒரு அது சரியாக தப்பான்றது வந்து அதில் என்ன தப்பு இருக்குது, நின்னா என்ன, சும்மா சவால் விடும்போது தான் பேசுவாங்க. என்னை எதிர்த்து நிற்க தைரியம் இருக்கிறதா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பேசுவாங்க, நிற்க மாட்டாங்க. அது சேஃப்டி பார்ப்பாங்க. எல்லாரும் தேர்தலில் நிற்கிறது எதுக்காக? வின் பண்ணுறதுக்காக, ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோடு தானே நிற்கிறாங்க. அப்போ அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு தானே நிற்கணும். அந்த வகையில் இப்போ சீமான் திடீர்னு நான் கொளத்தூரில் நிற்கிறேன்னு முடிவு பண்ணார்னு வைங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் டப்புன்னு வந்து திருவிக்கா நகரில் நிற்கிறேன்னு அப்படி ஏதாவது ஒன்று மாற்றிடுவார். அவர் ஏன் சார் மாற்றி போகிறாரு? ஏற்று நிற்க மாட்டார். ஏன்னா அதாவதுங்க, இப்போ நான் வந்து ஸ்டாலினும் சீமானும் எதிர்த்து நின்னா வந்து யார் ஜெயிப்பாங்க? இந்த கணிப்புக்கு நான் போகலை. எதிர்த்து நிற்க மாட்டேன். யார் வேணாலும் நீங்கள் ஜெயிக்கலாம். ஐயா ஸ்டாலின் சாரும் ஜெயிக்கலாம், சீமான் சாரும் ஜெயிக்கலாம், நான் அதை சொல்லலை. அப்படி எதிர்த்து நிற்க மாட்டாங்க, மாறிடுவாங்க. மாறும்போது அதுக்கு ஒரு காரணம் ஒன்றும் பெருசு இல்லைங்க. இப்போ மாறணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டார். இப்போ சீமான் நாளை காலையில் கொளத்தூர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஒரு வாரம் கம்முன்னு இருப்பாங்க. கொளத்தூரில் எல்லா நிருபரும் எல்லா பத்திரிகையிலையும் மீடியாவிலலாம் வந்து கொளத்தூரில் ஸ்டாலின் வர்சஸ் அப்படின்னு யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 10 நாள் பொறுத்து கரெக்டாக சேகர் பாபுகிட்ட சொல்லி இந்த எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட்லாம், ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு 100 பேரை வர வச்சு அவங்களாம் வந்து நீங்கள் திருவிக்கா நகரில் தான் நிற்கணும், நீங்கள் அப்படி நிற்கலைன்னா நாங்களாம் வந்து சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ஒரு 100 பேர்
செட்டப் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே போராட்டத்தில் கலந்துக்கிட்ட மூஞ்சி ஒரு 10 பேர் தெரியும் நமக்கு. அப்புறம் ரீசெண்டாக டான்ஸ் ஆடின ஒரு மூஞ்சி, ரீசெண்டாக டான்ஸ் ஆடினவங்க மூஞ்சி ஒரு 10 இருக்கும். அதான் அதெல்லாம் வந்து இருக்கும். தூய்மை பணியாளர்கள் கூட ஒரு பெண் வந்து நான் வந்து என்னமோ ஒரு பேர் சொல்லி வனிதாவை என்னமோ பேர் சொல்லி நான் வந்து ரொம்ப வயிறார எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்ட முதல்வரை வாழ்த்திக்கிறோம். அப்புறம் பார்த்தா அது உதயநிதியோட நின்று உட்காந்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கு, சேகர்பாபு மேலே சாஞ்சிக்கிட்டு. அதாவது ஏதோ போய் அவருக்கு சாதாரணமாக வந்து அதாவது சேகர்பாபுக்கு அது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க உதயநிதி அப்படின்னா என்னென்னா திமுக நிர்வாகி, அதாவது பெரிய நிர்வாகி அடிமட்டத்தில் ஏதோ இருக்காங்க. வேறு ஆளேவா கிடைக்கல. தூய்மை பணியாளர் வயிறார சாப்பாடு போட்டாங்க. எங்கே சாப்பாடு போட்டாங்க? ராம்கி நிறுவனத்தில் வயிறார அரசு சாப்பாடு போட்டது. ஏன்னா ராம்கி அதானே இப்போ சீமான் கேட்குறாரு. ராம்கின்ற தனியார் நிறுவனத்தில் அரசு நம்ம கூட பேசுகிறோம் போன தடவை. ஏன் வந்து தமிழ்நாடு அரசு அங்கே போய் செலவு பண்ணோம்? 2000 பேர் நிரந்தர பணியாளரே இருக்கான். எதுங்க மாநகராட்சியில் தூய்மை பணியாளர் ஏற்கனவே முன்னால் அதிமுக காலத்தில் முன்னாலெல்லாம் வந்து அதுக்கு முன்னால் நிரந்தரமானவன், அவனுக்கு சாப்பாடு போட மாட்டாங்களாம் காலை உணவு. ராம்கி நிறுவனம். அப்போ ராம்கி நிறுவனம் யாருக்கு? என்ன அர்த்தம்? திமுகவுடைய பினாமின்னு அர்த்தம். இதை நான் சொல்லலை, திமுக தான் சொல்லுது. ராம்கி நிறுவனத்தில் எல்லாருக்கும் வந்து வேலை செய்கிறவனுக்கு சம்பளம் அங்கே கொடுக்குறாங்க. காலையில் வந்து சாப்பாடு வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குது, அவங்களுக்கு இலவச காப்பீடு கொடுக்குது, கையுறை கொடுக்குது. இதெல்லாம் தமிழ்நாடு அரசு கொடுக்குதுன்னா என்ன அர்த்தம்? ராம்கி என்பது ஸ்டாலினுடைய பினாமியா அப்படின்ற ஒரு, நான் சொல்லலை பினாமின்னு, கேள்வி வருதா இல்லையா? நிச்சயமா. யாருடைய பினாமி? இல்லை சேகர்பாபு பினாமியா அது? இது மாதிரி இப்போ நாளைக்கு வந்து கொளத்தூரில் வந்து இவர் நிற்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா உடனே அங்கே மாற்றிடுவாங்க. இது இந்த தூய்மை பணியாளர் நான் சொன்னேன், ஒரு தூய்மை பணியாளர்னு காமிச்சு. இது என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, நம்ம தான் ஒருத்தரையும் இந்த ட்ராமா ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு. இந்த நரிக்குறவர் மேட்டரில், அந்த பொண்ணு மேட்டரில் இந்த ஆரம்பித்து அப்புறம் திடீர்னு அவர் ரோட்டில் போகும்போது அப்படி நடந்து போகிறாரு. திடீர்னு 4 பேர் வந்து உள்ளேருந்து வராங்க, பெண்கள் வந்து, ஐயா உங்கள் ஆட்சி இப்போ இல்லை ஒரு 2 வருஷம் முன்னால், ஐயா உங்கள் ஆட்சி ரொம்ப நல்லா நடக்குதுங்க, அப்படி இருக்குது, ரொம்ப மகிழ்வாக இருக்கும், போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைவேல இவர் எங்கே நடந்து போகிறாரு வாக்கிங்க. நீங்கள் வாக்கிங் நடந்து போனால் எங்கே போவீங்க? ஒரு பார்க்கில் இல்லை பார்க்கில் போவீங்க, இல்லை ஒரு சின்ன தெருவில் போவீங்க. யாராவது மெட்ராஸ்லேருந்து பெங்களூர் போகிற ஹைவேல யாராவது வாக்கிங் போவாங்களா? நீங்கள் நெடுஞ்சாலையில் சரி அப்படியே போனாலும் திடீர்னு அந்த இடத்துல சுற்ற வட்டாரத்தில் ஆள் நடமாட்டமே இல்லை. திடீர்னு அங்கே வீடு எதுவுமே இல்லை. ஒரு 4-5 பொம்பளைங்க வருது. 4-5 பொம்பளைங்களும் சாதாரணமான புடவை இல்லை, அதெல்லாம் பட்டு புடவைலாம் கட்டி அதுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்கள் காலகட்டத்திலே நீங்கள் வந்து ஷூட்டிங் எடுக்கிறாங்க, முதல்வர் வர்றாரு, நீங்களாம் வரீங்கன்னு. இருக்கிறதுலே நல்ல புடவையாக எடுத்து கட்டிக்கிட்டு ஜம்முன்னு சும்மா பலன்னு காலைல 7 மணிக்கே கிளம்பி. அப்போ தெரியுது இல்லை என்ன விஷயம்னா, அதான் நம்ம சொல்கிறது. கருணாநிதி காலத்துலேருந்தே திமுக என்கிறது வந்து இதுதான், ட்ராமா தான். இது ட்ராமா கோஷ்டி தான், அது நாடக கோஷ்டி தான். ஆனால் என்னென்னா அவர் ஒரிஜினல் கதை வசனகர்த்தா. அவர் நல்ல கதை எழுதுறாரு கருணாநிதி. நல்ல கதைன்னு சொல்ல முடியாது, நிறைய அடல் சுண்லி கதையெல்லாம் எழுதுவார். அந்த நல்ல கதை இல்லை சார், கொஞ்சமாச்சு நம்ப வைக்கிற மாதிரி கதை. அதான் அதாவது எல்லா விதமான கதையும் எழுதுவார், அடல் சுண்லி கதையும் எழுதுவார். ஆனால் அந்த கதை வசனகர்த்தா அவர், அடிப்படையில் கதை வசனகர்த்தா. ஆனாலும் வந்து இந்த கதை வந்து ட்ராமாவாக இருந்தால் கூட கொஞ்சம் ஒரு கூட பேசியிருக்கார் நம்ம அவர் முதல்வர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் இப்போ பேசியிருக்காங்க. இளைஞர்கள்லாம் ரீல்ஸை பார்த்து ரியாலிட்டி என்று நினைத்து விடக்கூடாது. அதாவது விஜய் மனசில் வச்சு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன், தெரியல. பொதுவாக நடிகர்களை பார்த்து நீங்கள் மயங்கி விடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போ உதயநிதி கூட தான் நடிகர். ஒரு காலத்தில் ஸ்டாலினே 1-2 டிவி சீரியல்லாம் நடிச்சிருக்காரு. நடிகர்களை பார்த்து மயங்கி விடக்கூடாது, கதை வசனகர்த்தா பார்த்து மயங்கி விடலாமா? கலைஞர்லேயே ஆரம்பமாகும். அப்போ எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்தபோது எம்ஜிஆரை காட்டித்தான் ஓட்டு வாங்கினீங்க, அப்போ நடிகர்களை பார்த்து ஓட்டு வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா? ஸோ இவங்க எப்போவுமே அந்த முன்னுக்கு பின் முரணாக தான் பேசுவாங்க. அது மாதிரி இப்போது அந்த ரீல்ஸை பார்த்து ரியாலிட்டி என்று நினைத்து விடக்கூடாது அப்படிங்கிறாரு. இந்த ரீல்ஸை அதிகமாக வந்து சினிமா ரீல்ஸை விடுங்க, அரசியலில் நிஜ வாழ்க்கையில் தினம் ரீல்ஸ் பண்ணுற கட்சி எது?
திமுக தான். நரிக்குறவர் ஆகட்டும், நரிக்குறவர் வீட்டில் போய் வந்து சரவணபவன்லேருந்து டிஃபன் வாங்கிட்டு வந்து இவர் மட்டும் பிளேட்டில் சாப்பிட்றதாகட்டும். இப்போ ஒரு ரீல்ஸ் வந்து பார்க்கலையா சார்? ஸ்டாலின் அவர்கள் ரேம்ப் வாக் போகிறாரு, எல்லா மெச்சூரான தொண்டர்கள் யாரும் வந்து ரேம்ப் வாக்கில் ஏறல அப்படின்னு சொல்லிட்டு. அது இவர் விஜயை கிண்டல் பண்ணுறதுக்காக போடுறாங்களோ? நேற்று அதான். ஆமாம், இந்த வரைக்கும் அவர் ரேம்பு வாக்கிங் போகிறார், அது வரைக்கும் அவர் நல்ல உடல்நிலையில் இருக்கார், அதனால நம்ம வாழ்த்துவோம் அவரை. அது என்னங்க அமெரிக்காவில் போய் சைக்கிள் ஓட்டினா நீங்கள் வேறு சார், உங்களுக்கு தெரியாதா அது என்ன சைக்கிள்னு? அமெரிக்காவில் போய் வந்து சைக்கிள் ஓட்டினாரு, அது அந்த இந்த ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த சைக்கிள், அந்த ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் ஓட்டினார் அமெரிக்காவில் போய். அங்கே இங்கேயே குளத்தூர்லேயே சைக்கிள் ஓட்டலாங்க, சித்தரஞ்சன் ரோடு ஓட்டியே சைக்கிள் ஓட்டலாம். அதே அமெரிக்காவில் போய் சைக்கிள் ஓட்டணும்னு எனக்கு தெரில. அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டினா ஏதாவது கொம்பா? எல்லா ஊர்லேயும் சைக்கிள் வச்சுருக்கான், ஓட்டுறான். முன்ன காலத்தில் வந்து சைக்கிளுங்கிறது வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு போக்குவரத்து இதுவாக இருந்துச்சு. இப்போ போக போக அது குறைஞ்சி போய் அது வந்து இப்போது டாக்டர்கிட்ட போகணுன்னு நீங்கள் டெய்லி காலையில் சைக்கிள் ஓட்டணும். ஏன்னா முன்னாலெல்லாம் சைக்கிள் வந்து ரோட்டில் ஓடும், இப்போ வந்து ஒரே இடத்துல நிற்கிற சைக்கிள் 10,000 ரூபா 20,000 ரூபா கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு ஏறி உட்காந்துட்டு ஒரு காதில் ஒயரை மாட்டிட்டு இப்படி வீட்டுக்குள்ளேயே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எது சொல்லணும்னா, எதுக்கு அமெரிக்காவில் போய் சைக்கிளு? அதில் வேறு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த கலராக அந்த ஸ்போர்ட்ஸு சின்ன பசங்க மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, அந்த இளைஞர்கள் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கலராக போட்டு, அந்த ட்ராக் ஷூட் எல்லாம் போட்டுக்கிட்டு. நமக்கு வயசாகிடுச்சு தாங்க. இதே நடிக்கணும், நம்ம இளைஞராக நடிக்கணும். சினிமாவில் நடிக்கிறதா இருந்தால் ஓகே. இப்போ கூலி படத்தில் இப்போ ரஜினிகாந்த் 75 வயசில் நின்று ஸ்டண்டெல்லாம் நடிக்கிறார். அவருக்கு பதில் யாரோ டூப்பு தான் நடிக்கிறாங்கன்னு வைங்க, ஏதோ ஒன்று கணக்கு. அது சினிமாவில் ரைட்டு. நிஜ வாழ்க்கையில் எதுக்கு? நம்ம வயசாகிடுச்சு அவ்வளோதானே. நான் கூட தான் வந்து சின்ன வயசில் வந்து வரும்போது ஏன்னா வயசானவர் போகணுன்னு நம்ம பெருசு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்போ நான் தாண்டி போகும்போது அந்த பக்கம் 2 பேர் வந்து பெருசு என்ன சொல்லிட்டு போகுதுன்னு என்ன பார்த்து சொல்கிறான். என்ன பண்ணுறது, வயசாகி போச்சு. வயசாகிறது வந்து நம்ம ஒன்றும் ஆகணும்னு நம்ம முயற்சி பண்ண முடியாது, ஆக வேணான்னு தவிர்க்க முடியாது. ஸோ இவங்க அந்த வேறு என்ன சொல்ல வரோன்னா, இவங்க ட்ராமா கூட ஒழுங்காக போட தெரியாத ட்ராமா குழுவுது. ட்ராமா நல்ல நாடகமாக போட்டால் சிறந்த நாடகத்திற்கான பரிசுனாவது கொடுக்கலாம். அது கூட திமுக லாய்க்கு இல்லை. அந்த வகையில் வந்து குளத்தூரில் எல்லாம் நிற்க மாட்டார். அப்படி ஒன்றும் இல்லை, இப்போ முதல்வர் எழுத்துனுன்னா அவர் மாறி போயிடுவார். நீங்கள் அதனால் வந்து ஏதோ தைரியமாக வந்து சீமான் நிற்கிறாரா, நான் நின்று காமிக்கிறேன்னு சீமானுக்கு வேணால் அந்த தைரியம் இருக்கலாம். முதல்வருக்கு எழுத்தாப்பில் நிற்கிறேன், தோக்குறேன், பரவாயில்ல, எவ்வளோ ஓட்டு வாங்குறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிற்கிற தைரியம் சீமானுக்கு இருக்கலாம். ஸ்டாலினுக்கு இருக்குமான்னு சந்தேகம். நான் வந்து அவரை குறையாக சொல்லலை, அரசியல் ப்ரொஃபைலை வச்சு சொல்கிறேன். இதனால் என்னை பொறுத்தவரை வந்து எங்கே நிற்கிறாருன்றது சீமான் வந்து முக்கியம் இல்லை. அவர் எங்கே நின்னாலும் கணிசமான ஓட்டுகளை வாங்குவார். இந்த முறை வந்து ஒரு குறைந்தபட்சம் வந்து சில எம்எல்ஏக்களை வந்து சட்டசபைக்கு அனுப்பி அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்திற்கு போக முடியும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம், நம்புகிறோம், அப்படி வரவேற்கிறோம். ஏன்னா அப்படி போனால் தான் அந்த பயணம் வந்து சரியாக இருக்கும். 2031 நோக்கி அந்த பயணம் பார்த்திங்கன்னா சரியான பாதையில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த வகையில் எங்கே வேணாலும் நிற்கலாம். நீங்கள் இப்போது மதுரையில் இது முருகர் மாநாடு நடத்தினாங்க. பாஜக நடத்துறது சொல்கிறீங்களா? இந்து முன்னணி நடத்தினாங்க. பாஜகவுடைய திமுக அது பழனி. நீங்கள் சொல்கிறது வந்து அது பழனி, திமுக அது வேறு. மதுரையில் நடந்தது வந்து இந்து முன்னணி நடத்துனது. ஏறத்தாழ பாஜகவுடைய வலதுசாரி இயக்கங்கள்னு சொல்லக்கூடிய இந்த இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, இந்த மாதிரி இவங்கள் முருக பக்தர்கள் பொதுவாக இந்த கட்சி இயக்க சார்பில்லாத முருக பக்தர்களும் இருந்திருப்பார்கள். பொதுவாக சொல்கிறணும். இப்போ திருச்செந்தூரில் வந்து திருவிழா நடக்குதுன்னா எல்லாம் அவன் பிஜேபிக்காரன் மட்டும்தான் நான் வரான். திருச்செந்தூரில் வந்து ஒரு வருஷமும் நான் விழாவுக்கு போவேணும், பிறந்ததுலேருந்து ஒரு வயசுலேருந்து போகிறவங்களாம் இருக்கான். அந்த பக்தி, அந்த ஒரு ஆர்வத்தினால. அங்கே பாருங்கள், ஒரு சேர் உடஞ்சதா? நான் பாஜகவை வந்து சொல்லலை. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்தது வந்து என்னையும் சங்கின்னு வாங்க, உங்களையும் கூட சேர்ந்து இலவசமாக சங்கின்னு சொல்லுவாங்க.
ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலேருந்து வந்ததுனால அந்த ஒழுக்கம் வந்து அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது, பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சது. கரெக்டாக அவங்களே சேரை கொண்டு போய் ஒரு ஓரமாக அடுக்கி வச்சுட்டு அங்கேருந்த பாட்டில் எல்லாம் எடுத்து கொண்டு போய் குப்பை கூடையில் கரெக்டாக போட்டுட்டு எந்த இதுவும் எடுக்கலை. இதுவே திமுகவில் ஒரு விழா, அது வந்து மாநாடாக இருக்கட்டும், திமுக தேர்தல் ஏதோ தேர்தல் சம்மந்தப்பட்டதோ ஏதோ ஒரு இதுன்னு பாருங்கள், போகும்போது பாதி பேர் சேரை தலையில் தூக்கி வச்சு வீட்டுக்கு எடுத்துன்னு போடுவான். அதுக்கப்புறம் அங்கே அந்த வாழை மரம் கட்டாங்க பாருங்கள், அதில் இருக்கிற வாழை கொலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போவான். எதெல்லாம் எடுத்துகிட்டு முடியுமோ எடுத்துகிட்டு போவான். இப்போ தாவேகால நடந்திருக்கிற இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னொரு திமுக மாநாட்டை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஏற்கனவே கொள்கை ரீதியில் பார்த்தா நீட் தேர்வாக இருக்கட்டும், இந்தி மொழி கொள்கையாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கட்டும், அவர் வந்து என்ன சொல்கிறாரு, விஜய் வந்து திமுகவுடைய கொள்கை என்னவோ அதை அப்படியே அப்பட்டமாக காப்பி அடித்து தான் சொல்கிறார். இப்போ ஜனங்க என்ன கேட்குறாங்க, இதுதான் கொள்கை, அது எங்களுக்கு ஓகேன்னா அதுக்கு நான் திமுக ஸ்டாலின் உதயநிதிக்கே ஓட்டு போடலாமல் விஜய்க்கு எதுக்கு போடணும்? ஆல்ரெடி பவரில் இருக்காங்க. அதான் சொல்கிறேன், அவங்க இருக்காங்க, அதுக்கு இருக்குது ஏதாவது வித்தியாசம் இருக்கணும். அந்த வித்தியாசங்கள் வந்து எவ்வளோ தூரம் ஜெனுவினாக வித்தியாசமாக இருக்கா இல்லையான்றதெல்லாம் அரசியலில் பல விஷயங்கள் காரணிகள் இருக்குது. பட் வித்தியாசமே இல்லை, அதே தான்னா சரி. அதில் தான் வந்து காப்பின்னு பார்த்தா, கார்பன் காப்பின்னு பார்த்தா, இந்த சேரை உடச்சிட்டு போகிறது, சேரை தலையில் தூக்கி இங்கே தரையில் கம்பளம் வச்சாங்க பாருங்கள், அதை மடித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் வீடியோ வருதுங்க தாவேகா மாநாட்டில். ஏங்க இவங்களை நம்பி ஒரு சேரு ஒருத்தன் வாடகை கொடுத்துருக்கான், அவன் பாவம் அவன் தொழில் தான். நாளைக்கு இந்த சேரு வந்து இன்னொரு மாநாட்டுக்கு இன்னொரு ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு கொடுத்தா தான் அவனுக்கு வந்து பொழப்பு. தர கம்பளம் கொடுத்துருக்கான். இப்போ நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம், மண்டபத்தில் ஃபுல்லாக பெட்ஷீட் போட்டிருக்காங்க. வீட்டுக்கு வரும்போது பெட்ஷீட் மடித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டா அவன் என்ன வருது, அந்த பெட்ஷீட்டு வாடகைக்கு வரும் கான்ட்ராக்டரு. இப்படி இல்லை தாவேகாலையே வந்து அவன் வந்து என்ன பண்ணுவான், அவன் தாவேகால தான் கேட்பான் பணம். ஐயா எனக்கு 10,000 சேர் போயிடுச்சு, 50 பெட்ஷீட் போயிடுச்சு, ஏதோ ஒன்று கணக்கு, அதுக்கு இவ்வளோ ஆகும் கேட்பான். வேறு வழியில் கொடுத்து தானே ஆகணும். நினச்சி பாருங்கள், ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, வரும்போது பெட்ஷீட் மடித்து எடுத்துன்னு வந்துட்டீங்க, பெட்ஷீட் கடைக்காரனுக்கு நஷ்டம், கல்யாணத்துக்கு நீங்கள் போய் மொய் நீங்களா எழுதிங்களா தெரியாது. இந்த கல்யாணம் யார் வீட்டுக்காரங்க அவங்க தான் பதில் சொல்லணும், அவங்க தானே அரேஞ்ச்மெண்ட். இப்படி திமுக எப்படி வந்து ஒரு ரவுடி கட்சி, அந்த 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 ஒரு அந்த ஒரு டிசிப்ளின், ஒழுக்கம் இல்லாத ஒரு கட்சி அப்படின்னு பேர் வாங்கியிருக்கோ, இவர் என்ன இப்போது தாவேகா வந்து மினி திமுகவாக தானே இருக்கார். இப்போ மினியா மேக்ஸியான்னு பார்த்துட்டு ஓட்டு போட வேண்டியதானே. இதில் வேறு என்னமோ ஒரு டைலாக்லாம் வேறு சொல்கிறாரு, சிங்கம் தனியாகவும் வரும் கூட்டமாகவும் வரும், அப்புறம் சிங்கம் வந்து ஏற்கனவே கட்டு போனதெல்லாம் தொடாது, அதுக்கு வேறு இந்த வலைதளத்தில் என்னென்னமோ போட்டு கலாய்க்கிறாங்க. ஏதோ ஒரு நடிகை ஃபோட்டோவை போட்டுட்டு கெட்டு போனதெல்லாம் தொடாதுன்னா இது மட்டும் பரவாயில்லையான்லாம் வந்து நம்ம ஆளுங்க வந்து வலைதளத்தில் மாட்டாதவன் எவனா அது இருக்கிறானா சொல்லுங்கள். அவனுடைய கற்பனையை வந்து குதிரையை ஓட விட்டுறான். ஏதோ விஜயை போட்டான், பக்கத்தில் ஏதோ ஒரு ஷா 2 ஷா 3 ஷா 4 ஷான்னு ஏதோ ஒன்று போட்டான். போட்டு சிங்கம் வந்து கெட்டு போனதை தொடாது, எங்கே என்னை பார்த்து சொல்லு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிற மாதிரி போடுறான். ஏதோ ஒரு அம்மா பேர் சொல்லக்கூடாது, தேவையா இது இந்த டயலாக் என்னென்னா, இந்த அவர் சினிமாவிலேருந்து வெளியில் வரவே இல்லை. அவருடைய ரசிகர்களும் இன்னமும் வந்து ரசிகர்களாகவே இருக்காங்க. அவர் தொட்டு பார்க்கணும், அந்த ஏறி போய் பார்க்கணும். ஏன் அந்த பவுன்சரை வச்சு ஒரு 10-12 அடி ஒசரத்துலேருந்து தள்ளி விட்றாங்க. அவன் செத்துருந்தானே என்ன ஆவார்? சரி, அவன் இவர் அப்போ தான் நடந்து வர்றாரு, 2 அடிக்கு முன்னால் அப்படி தள்ளி விட்றான். திரும்பி கூட அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலைங்க. இவர் என்னங்க தலைவர், இவர் ஒரு 10 அடி 12 அடி ஹைட்லேருந்து தள்ளி விட்றாங்க, என்ன அப்படியே தூக்கி போடுறாங்க அவனை பவுன்சருங்க. அவங்க சப்போஸ் பொசிஷன் சரியில்லைன்னா மண்டை உடஞ்சி என்ன வேணா ஆகலாம், என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். இல்லை வந்து ரொம்ப அந்த பொறுமை வேணும், அந்த கூல், அந்த 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 சாதுரியம் வேணும். அந்த மாதிரி வந்து திடீர்னு இந்த ரேம்பில் அந்த இதையும் மீறி வந்துட்டான்னா அவங்ககிட்ட வந்து அது சும்மா அவன்கிட்ட தம்பி இப்படிலாம் வரக்கூடாது, ரைட் வாழ்க வளர், ரைட்
அப்படின்னு சொல்லி அப்படி மெதுவாக அவனை ஒன்றும் இல்லை, நீங்கள் தாண்டி போயிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் கேமரா அவங்க பின்னால் போயிடும். பின்னால் 4 பவுன்சர் வந்து அவனை கையை காலை கட்டி கொண்டு போய் வெளியே விட்டா கூட வெளியில் வராது. அது நான் சொல்கிறது, ஐயா நடிகராக இருக்கீங்க, அந்த நடிப்பு மட்டும் தெரிஞ்சால் போதாது. அந்த நடிக்கும்போது ஒரு டைரக்டராக இருந்தால் என்ன பண்ணுவார், கதாசிரியர் என்ன பண்ணுவார், இது தெரிஞ்சால் தான் நடிப்பு வரும். இப்போ சிவாஜி கணேசன் நடித்தார் அப்படின்னு சொன்னால் அவர் மற்றவங்க இப்போது திருவிளையாடலில் தர்மி வந்து யாரோ சொன்னாங்களாம், ரொம்ப பிரமாதமாக பண்ணார் நாகேஷ் தர்மி, அந்த சிவாஜி அந்த புலவர் தர்மி அந்த இதில் ரொம்ப கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லலாம். சிவாஜி கணேசனை மீறின்னா அவர் கோச்சுக்கு போகிறார். அவனை மேக்சிமம் பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணுற அவனை பண்ண சொல்லுங்கள். அதுக்கு எவ்வளோ மேக்சிமம் நான் மேட்ச் பண்ண முடியும் நான் ட்ரை பண்ணுறேன். அது வேற ஒரு, நீங்கள் இதை நடிக்கிறீங்க ரைட்டு, அட்லீஸ்ட் இந்த கேமராமேனெல்லாம் கரெக்டாக சொல்லி நீங்கள் அந்த ரசிகரை பார்த்து அப்படின்னு அவனுக்கு ஒரு கையை குலுக்கி அப்படி தள்ளி விட்டுட்டு நான் சூக்கா அப்படி போயிட்டு கேமரா போனதுக்கப்புறம் அவனை நீங்கள் தள்ளி விட்டுருந்தா கூட வெளியில் தெரியாது. கேமராவுக்கு எதிரிலேயே அவனை தூக்கி தொபார்னு போடுறாங்க, திரும்பி கூட பார்க்காம போகிறாரு. இவரா நாளைக்கு வந்து தொண்டர்களுக்கு அப்படி தான் திரும்பி போகும்போது ஒரு ஏற்கனவே ஒருத்தன் கொடியை எங்கேயோ தஞ்சாவூர்லேயோ எங்கேயோ மேலே போய் கொடி ஏற்றுற இடத்துல எங்கேயோ காலேஜ் பையன் ஒருத்தன் இறந்துட்டான். அப்புறம் இந்த விழாவுக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது ஒருத்தன் இறந்துட்டான் ஒரு பையன். அதுக்கப்புறம் 370 பேரும் என்னமோ குடி தண்ணீர் இல்லாமல் வந்து டீஹைட்ரேஷன் ஆகியிருந்தாங்க வெயிலில். பெண்கள்லாம் இருக்க வேண்டிய பகுதி அதில் வேறு பார்த்தீங்கன்னா பாருங்க, எலக்ட்ரிக் போஸ்ட் மேலே ஏறி உட்காந்துருக்கான், மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்கிறான். பனை மரத்து மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கம்பி வேலை சுற்றி இருந்தாங்க. ஆமாம், அங்கேருந்து ஒருத்தன் அதான் சொல்கிறேன், எலக்ட்ரிக் போஸ்ட் மேலே ஏறுறானே அவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? அவன் ஓட்டு போட்டு இந்த தமிழ்நாடு வந்து எப்படி அது தமிழ்நாட்டுடைய அந்த எதிர்காலத்தை நினைத்து எனக்கு கவலையாக இருக்குது. எலக்ட்ரிக் போஸ்ட் மேலே வந்து ஏறக்கூடாது, அது ஷாக் அடிக்கும்னு தெரியாமல் அதை தாண்டி அண்ணன் விஜயை பார்க்க வேண்டும்ங்கிறேன். இந்த மாதிரி அறிவு ஜீவிகள்லாம் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் உலகம் எங்கெங்கேயோ முன்னேறி போகுதுங்க. தமிழ்நாட்டில் அதனால் யாருக்குமே அறிவு இல்லைன்னு நான் சொல்ல வரல. அவ்வளோண்டு 10 வயசு ஒரு பொண்ணு வந்து செஸ்ஸில் வந்து ஒரு 60 வயசு இப்போ நம்ம பேசணும் அந்த 60 வயசு பொண்ணு அந்த போதனா சிவானந்தானா நம்ம பேர் அந்த பொண்ணு, அது திருச்சிக்கார பொண்ணு, ஆனால் அங்கே செட்டில் ஆச்சு எங்கள் பிரிட்டனில். 60 வயசு கிராண்ட் மாஸ்டரை வந்து தோக்கடிச்சிருக்கு, பெரிய கிராண்ட் மாஸ்டர் இருந்தாலும் புகழ்பெற்றவர். அந்த வகையில் இப்படிலாம் இருக்கும் பொழுது சரி ரைட்டு, விஜய் இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கட்டும், ஜனங்களும் அதை பார்த்து ரசிக்கிட்டோம். அதோடைய விளைவு என்னன்றதை பார்ப்பாங்க. என்ன இவ்வளோ நாளாக நம்ம திமுகவில் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அதே வந்து ஒரு மினி திமுக, அது திமுக இது மினி திமுக, பார்த்து ரசிங்க, ஜனங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். சீமானவர்கள் வந்து எங்கே நிற்பாங்கன்னு கேட்டிங்க, விஜய் மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து அதுக்கு பெரிய இதுவானலாம் பார்க்கணும். சீமானா பொறுத்தவரை வந்து கருத்தியல் ரீதியான ஒரு தலைவர். இன்றைக்கி வரைக்கும் கூட சீமானை வந்து பேசும்போது பொதுவாக என்ன சொல்கிறாங்க, பாயிண்ட்டாக அந்த பிரச்சனையை மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாரு, அந்தந்த நேரத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை. இப்போ கருத்தியல் ரீதியாக வரக்கூடிய ஒரு தலைவர் வந்து எங்கே வேணால் நிற்கலாம். ஏன்னா எங்கே போனாலும் அதே கருத்தியல் தான் நிற்கும். இப்போ விஜய் வரான்னா இந்த ஏரியா வேணாம்பா, இதெல்லாம் வந்து நம்ம தலை அஜித்து அவங்க ரசிகர்கள் அதிகமாக இருக்கிற இடம்பா, அது வேணாம், இது வேணாம், இது அப்புறம் விஷால் அப்படின்னு வந்தால் அது வந்து வேறு அது அட்லனா விஷால் காருவா அது வேறு மாதிரி போயிடும். தமிழ்நாட்டில் தான் எல்லா விதமான அந்த மாதிரி பிரிவுகள்லாம் இருக்கு. அப்போ விஜய் மாதிரி ஆள் தான் வந்து அது எங்கே நிற்கிறதுன்னு யோசனை பண்ணி நிற்கிறோம். நிற்கலாம், ஜெயிக்கலாம், நம்ம அதை பற்றி சொல்லலை. கருத்தியல் ரீதியாக நிற்கும் தலைவர் எங்கே வேணாலும் நிற்கலாம். இப்போ ஸ்டாலின் கூட வந்து இதுக்கு இப்போ தான் குளத்தூரில் நிற்கிறாரு, அதுக்கு முன்னாலெல்லாம் வேறு இங்கே இல்லாமல் தான் நின்னார். குளத்தூர்லேயே ரொம்ப வருஷமாக நிற்கிறாருங்களா அப்படி ஒன்றும் சொல்ல முடியலையே. ரொம்ப வருஷமாக வேறு இங்கே எல்லாமும் நின்று இருக்கார். அவர் மேயராலாம் இருந்தார், அதாவது எம்எல்ஏவாக வரும்போது வேறு எங்கேயோ நின்னார். அது மாதிரி இப்போ கருணாநிதி கூட வந்து கலைஞரை கூட வந்து ஒரே இடத்துல நிற்காமல்
இடம் மாதிரி நின்று இருக்காரு. அது இப்போ எம்ஜிஆர் நிற்கிறாருன்னா அவர் எம்ஜிஆர் எங்கே நிற்கிறாருன்னு ஒரு ஆர்வம் வேணால் மக்களுக்கு இருக்கும். எப்போ எங்கள் தொகுதியில் நின்றார். நான் தான் சொல்கிறேன்னா எம்ஜிஆர் பரங்கிமலை தொகுதியில் இருக்கும்போது நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது திமுக மேடையில் ஏறி எம்ஜிஆருக்காக நான் வந்து பிரச்சாரம் பண்ணேன். திமுக மேடையில். ஏன்னா அப்போ திமுக தானே. அதெல்லாம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஈர்ப்பு இருக்கும் நடிகருங்கிறதுனால. விஜய்க்கும் வந்து எம்ஜிஆர் அளவுக்கு இல்லைன்னா கூட ஏதோ ஓரளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்கும். பட் சீமான் மாதிரி ஆட்கள் வந்து அந்த சினிமாவை வைத்து அரசியலுக்கு சினிமாவில் இருந்தாருங்கிறது உண்மையை தவிர கருத்தியல் ரீதியான தலைவர் யாரோ அவர்களுக்கு வந்து இங்கே தான் நிற்கணும், இங்கே நின்னா தான் அப்படி, இங்கே நின்னா தான் அப்படின்லாம் இல்லை, எங்கே வேணால் நிற்கலாம். அநேகமாக ஒரு விவிஐபி தலைவர் நிற்கிற இடத்துல எதிர்த்து நிற்பது மரபு அல்லன்றதுனால நிற்க மாட்டார். அது கூட வந்து சீமான் சொல்ல முடியாது. சீமானுக்கு கொஞ்சம் எல்லாரையும் விட அதிகமாக தைரியம் உண்டு. அது நான் சொல்ல வேண்டியதில்லை, பார்த்தாலே தெரியுது தனியாக நிற்கும் போதே. எனக்கு என்னென்னா ஒரே ஒரு ஆசையாக இருக்குது. என்ன சார்? சீமான் வந்து நான் குளத்தூரில் நிற்கிறேன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ற அந்த ட்ராமாவை வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஓகே சார். சரி, அந்த அளவுக்கு பார்க்க போனால் அதாவது அது நிற்கிறாரா நிற்கலையா விடுங்க, அது யார் மாறுறாங்க மாறலைங்கிறது கருத்தியல் ரீதியாக நிற்கும்பொழுது எல்லா தொகுதிகளும் ஒரே தொகுதிகளே. இதில் அது தனி தொகுதியாகவும் தனி தொகுதியாக அது பொது தொகுதியாங்கிறதெல்லாம் வந்து முக்கியம் இல்லை. எந்த சிவகங்கை மாவட்டமா, சென்னை தலைநகரமா, இல்லை எங்கே வேறு ஒரு கொங்கு மாவட்டமா, இதெல்லாம் வந்து முக்கியமில்லை. ஏன்னா அங்கே ஓட்டு போடுறவங்க சீமானுக்கு ஓட்டு போடணுன்னு தான் போடுவாங்களே தவிர அங்கே ஒன்றும் ஜாதி ரீதியாகவோ வேறு எதுவும் வந்து ஒரு ஈர்ப்பு வேறு மாதிரியான அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே ஒன்றும் வரப்போகிறது இல்லை. அதனால் இதுதான் உள்ள அரசியல் என்பது என்னுடைய கருத்து. பல்லர்களுக்கு தெரியும். வணக்கம்.